கூலி படம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே அதில் நடிச்சிருந்த ஆக்டருக்கும் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான், கதைன்ற ஒன்றும் கிடையாது. எல்லாம் பழசுலேயே வந்து எல்லாம் தூக்கி போட்டாங்க. ரெட் ஃப்ளவர், அந்த ரெட் ஃப்ளவர், இந்த லப்பர் பந்து, பார்க்கிங், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன படம் தான் வெற்றி ஆகுது. அதுக்கு ஈக்குவலாக கூட இல்லை. விக்னேஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரெட் ஃப்ளவர் படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த லப்பர் பந்துன்ற படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு ஈக்குவலாக கூட இந்த படம் இல்லை. அவ்வளோ பட்ஜெட்டு, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு, இந்த கூலின்ற படத்துக்கு என்ன விஷயம்னா மேக்கிங் தான். மேக்கிங், ஆக்டர் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மித்தபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் பாருங்க நீங்கள், அந்த படம் சூப்பராக இருக்குது. லப்பர் பந்துன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. பார்க்கிங் பாருங்க, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கு மேலே என்ன அந்த படத்துக்கு ஈக்குவலாக வர முடியுமா? அதெல்லாம் வரவே முடியாது. இந்த படத்துக்கு ஃபுல்லாக கூலிக்கு என்ன படம்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் தான். ஆமாம், கதை இல்லை. கதை என்ன இருக்குது? கதையே ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக அப்போ வந்தது பழசு தான் இருக்குது. பழைய அர்ஜுன் படம், அந்த படத்தில் பல தூக்கி போட்டது தான் அதானே வந்திருக்கு. மித்த என்ன வந்திருக்கு? இந்த படத்துக்கு முழு வெற்றி காரணம் மேக்கிங். அவருக்கு அதான் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் லோகேஷ் சாருக்கு. அதுக்கு மித்தபடி அவர் பண்ண தெரியுமா என்னன்னு தெரியல. அதான் அடுத்து இந்த இன்னொரு படம், இந்த ரோலெக்ஸ்ன்னு ஒன்று படம் பண்ணுறா, அதில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த மாதிரி வரும். அந்த எனக்கு என்னன்னா இந்த ரெட் ஃப்ளவரு, இந்த லப்பர் பந்து, பார்க்கிங்கு, இந்த மாதிரி ஈக்குவலாக கூட இந்த படம் இல்லையே. அதான் எனக்கு ஒரு இது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்துட்டு வந்தேன். ரெட் ஃப்ளவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல படம் தான். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏதோ டேரக்டர் வந்து விஎஃப்எக்ஸ் அவரே தெரிஞ்சதாக சொன்னாங்க. அதனால அந்த படத்தில் நிறையா விஷயங்கள் புதுசாக காட்டியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் விக்னேஷ் அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டில் நடித்தவர். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் மறுபடியும் ஸ்க்ரீனில். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படமாக வந்து அவருக்கான ஒரு கதையாக இருந்தது. ரெண்டாவது ரெட் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு கதை. ஏன்னா நிறைய பேர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னா நார்மலாக என்ன நினச்சிக்கிறோன்னா இது வந்து ஏதோ ஒரு காதல் படம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு படமாக இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இந்த படம் கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ரெட் ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. படம் வந்து லேக் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து ஸ்லோ அப்படின்ற, எல்லா படமுமே ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியாக தான் போகும். ஸோ அப்படின்போது ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் நிறையா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படத்தில் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஒரு 2 பாட்டு ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நிறையா கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது மேபி ஜென்சிக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்மி படத்தில் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவைப்படலை. பட் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களா ஜாலியாக போனால் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான். ரெட் ஃப்ளவர் படத்தும் கூலிக்கு என்ன வித்தியாசம்? ரெட் ஃப்ளவர் கூலிக்கெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் பட்ஜெட் வைஸாக இப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. வணக்கம். இப்போதான் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் வேற ஒரு படத்துக்கு வரலான்னு வந்தேன். அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் சரி ஓகே இந்த படம் காலியாக இருக்குது, போய் உட்காரலாமே அப்படின்னு ஒரு ஏனோதானோன்னு அறகுற மனசோட தான் உட்கார்ந்தேன். ஆனால் உண்மையிலே இந்த படத்தை நான் பார்க்காம விட்டுருந்தா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான படம். நிறைய பேர் சொன்னாங்க அது லோ பட்ஜெட் படம், அதனால் அந்தளவுக்கு மேக்கிங் இருக்காது, கலரிங் இருக்காது, படம் நல்லா இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்மறையாக சொன்ன கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி வச்சுருந்தாங்க. விக்னேஷோட பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். விக்னேஷ் வந்து பழைய ஆர்டிஸ்ட், 90s 80s ஆர்டிஸ்ட். அவருடைய பல படங்கள் பார்த்துருப்போம். எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ பிரமாதமெல்லாம் எந்த படத்துலையும் நடிக்கல. இல்லை டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க வந்து ஸ்க்ரீன் மேட் போட்டு எடுப்பாங்க, அதனால் வந்து நம்ம பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், லண்டன் எல்லா நாடையும் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. எப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தெரியுமா, மனுஷன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே படத்தில் போட்டிருக்காரு. ரொம்ப அழகா சூப்பராக 4 ஃபைட்டு
ஏன்டா அந்த ஃபைட் வச்சாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவையான இடத்துல ஃபைட்டு, தேவையான இடத்துல சாங்கும் ஃபைட்டும் ஏனோ தானெல்லாம் எடுக்கலை. அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. படத்தில் கொஞ்சம் கிளாமர் இருக்குது. அந்த கிளாமரும் கதைக்கு தேவையெல்லாம் இருக்கும் ஒழிய படம் ஓடணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை யாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கோ கிளாமர் கிடையாது. படம் நல்லா இருக்கு. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் வேலையுள்ள படங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், புதிய இயக்குனர்கள் இயக்கி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்சு வரக்கூடிய படங்களும் நல்ல கதையம்சத்தோட படங்கள் வருது. ஆனால் நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைச்சு இந்த படத்தை பார்க்காம விட்டுருந்தோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் பண்ண அதே பேர் நீங்களும் பண்ணாமல் இருக்கேன்னா ரெட் ஃப்ளோர் படம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட படம் ஓடிட்டு இருக்கு. அதே தியேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால நீங்களும் மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாருங்க. படம் வந்து போஸ்டரே ஒரு மாதிரியா இருந்தது, கிசடிக்கிற மாதிரி. அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு வடிவம் அமைச்சு காட்டினாதான் வந்து மக்கள் நம்பி உள்ள வராங்க. நம்ம உண்மையா ஒரு குடும்ப கதை எடுத்திருக்கேன், லவ் ஸ்டோரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த